இந்த திருட்டு திமுகவை, அயோக்கிய திமுகவை, மோசமான திமுகவை, மக்களின் எரிச்சத்தனத்தில் இருக்கக்கூடிய திமுகவை 50 வருஷம் அனவாக்கு நடத்தக்கூடிய சக்தி தமிழ்நாட்டிலே வெற்றி தளபதிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா பார்த்திருக்கிறாங்க. இன்னும் திருந்த மாட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா திமுக தமிழ்நாட்டில் என்ன ரவுடிகள் ஆட்சி நடத்துது மதுரையில பார்த்தோமா இல்லையா? இந்த மதுரை மண்ணில முதலமைச்சரோட மகன் சொல்லி அவங்க சுயநலத்துக்காக தினகரன் ஆபீஸ கொளுத்தின நிகழ்வை நம்ம பார்த்தோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு பட்ட பகல்ல திமுக ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி நம்ம வெற்றி கொண்ட நிகழ்வை இந்த மதுரை மக்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா இல்லையா? அப்ப தொடர்ச்சியாகவே இந்த திருட்டு திமுகவை ஒழிக்க வேண்டும். இந்த திருட்டு திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த திருட்டு திமுகவை தமிழ்நாட்டிலே மேம்போகி செல்லவிடக் கூடாது என்று சொன்னால், எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ, எப்படி மேடம் இருந்தார்களோ, நிரந்தரமாக தமிழக வெற்றி தளபதிகள் இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 100 நாள் ஆட்சிங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. 105 நாள் ஆயிப்போச்சு. இந்த பொதுக்கூட்டத்தை ரொம்ப எழுச்சியாக, அழகாக மக்களை ஒன்றிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என் பாசத்துக்கும் தம்பி, இந்த பகுதியின் வட்டக்கழக செயலாளர், உங்களுக்காகவே வேலை செய்யக்கூடியவர். கடந்த ஒரு சுற்றுப்பயணம் இங்கே வரும்போது கூட பார்த்தேன், மக்கள் வந்து சில குறைகள் சொன்னார்கள். ஏன்னா திமுக செஞ்சா தானே பாதாள சாக்கடையை ஒழுங்கா பண்ணியிருந்தா நடந்திருக்காதுல்ல. ஏன்னா கார்பரேஷன்ல 200 கோடி ஊழல் செய்தது இந்த திமுக தானே. இதே பிடிஆர் சார்ந்த மேயர்கள் தானே பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல நின்று மக்கள் சேவை இன்னைக்கும் தம்பி திருப்பதி அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதற்கு இன்னைக்கு எங்க இயக்கத்தில் வந்து சேர்ந்து நானும் தளபதி வெற்றி கழகத்தின் தலைவர் வெற்றி தளபதியின் ஆதரவாளர், உண்மை விசுவாசி என்று மறக்காமல் தமிழக வெற்றி கழகத்துக்காக இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய திரு ஆதவன் ராஜா அவர்களே, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், மக்களுக்காக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், ஏற்றம் தாழ்வு கிடையாது, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற அடிப்படையில் மதுரை மத்திய தொகுதியில் நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் நின்று மதுரை மத்திய பகுதி மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேளுங்க, விசிலுக்கு போடுங்கன்னு சொன்னுங்க. நான் உங்க பகுதியில் வந்தேன், முஸ்தபாவுக்கு ஓட்டு போடுங்க இன்ன வரைக்கும் நான் சொன்னேன்னா உங்க பகுதியில் வரும்போது நீங்க கேட்டிருப்பீங்க. நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவருக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். எங்க வெற்றி தளபதி மதுரை மத்திக்கு போங்க, அங்க நில்லுங்க. அந்த மக்கள் எனக்கு நல்ல அறிந்தவர்கள், கண்டிப்பாக வெற்றி தளபதியின் ஆட்சி வர வேண்டும் என்று வாக்களிப்பார்கள் என்று சொன்னதன் காரணத்தினால இன்னைக்கு அவரோட ஆசீர்வாதத்தோட, அவரோட அன்போட இந்த மதுரை மத்திய பகுதிக்கு வந்தேன். தொடர்ச்சியாக எங்களை அரசியல் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற, நான் ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷ காலம் டிவி நிகழ்ச்சியில் நான் பேசியிருப்பேன், நீங்களாம் பார்த்திருப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய வெற்றி தளபதி அவர்கள் ஆட்சி மலரும் என்று நான் பேசுவேன். ஆனா எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாய்க்கு வாழைக்கு வாய் வாங்கிட்டு வந்து பேசுவாங்க திமுக. அவங்க இல்லைங்க 2 பேருக்கால் தான் வருவாரு, 3 பேருக்கால் தான் வருவாரு, இவர் எங்க ஜெயிக்க போறாரு, தமிழ்நாடு மக்கள் இவருக்கு எப்படி வாக்களிக்க போறாங்கன்னு ரொம்ப கேலியும் நையண்டியும் நக்காலும் பேசுவாங்க. அதன் தொடர்ச்சியாக எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் ஆனந்தன் அவர்களிடம் போய், நானா என்னை இப்படிலாம் பேசுறாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஆட்சி மலரும் என்று ரொம்ப ஆக்கப்பூர்வமாக மக்களோட மனநிலையை பார்த்து நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம கிரவுண்ட்ல இருக்கிறவங்க, மக்களுடைய ஏழை எளிய மக்களோட பழகக்கூடியவர்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக
நம்ம 49 விழுக்காடு வாக்கு எடுப்போம் என்று ரொம்ப எங்களுக்கு உற்சாகமா இருந்து களத்தில் எங்களுக்கு ஊர்வலப்படுத்தினவர் எங்கள் அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பொதுச் செயலாளர்கிட்ட போனேன். என்ன நீங்க பாத்தீங்கன்னா 45% சொன்னீங்க, ஆனா இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு நிகழ்வு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அதில் நான் உங்களை உண்மையாக நான் நம்புகிறேன். எங்களோட வெற்றி தளபதியை நம்ம பார்த்தோம். எவ்வளோ இன்னல் கொடுத்தாங்க, எவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க, எங்களை அரசியல் பண்ண விட்டாங்களா தமிழக வெற்றி கழகத்தை? அரசியலுக்காகவே கரூர்ல 41 பேரை இந்த திருட்டு திமுக காரர்கள் பழி வாங்கினார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். பிரச்சாரத்தையே சதைச்சாங்க. ஆனா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு தமிழ்நாட்டு மக்கள் எங்க வெற்றி தலைவர் பின்னாடி இருக்கிறாங்கன்னு வெறும் 8 தொகுதி தான் பிரச்சாரம் பண்ணாரு. இன்னைக்கு கொளத்தூர்ல கொத்து போட்டா போட்டார். அவர் 234 தொகுதி பிரச்சாரம் போயிருந்தாருன்னா எங்க கழகத்தோட பொதுச் செயலாளர் சொன்னார்ல 45 விழுக்காடு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆட்டம் போடுறாங்கல்ல, சட்டமன்றத்தில் சட்டமன்றம் நடத்துறாங்க. எவ்வளவு அமங்கலம் போறாங்க பாக்குறீங்களா இல்லையா? நேரையில பாக்குறீங்களா இல்லையா? நம்ம நாட்டோட முதலமைச்சர் வெற்றி தளபதி எவ்வளவு அமைதியா இருக்காரு பாத்தீங்களா? அவர் டாக்லெஸ் ஒர்க் மோர், மக்களுக்கு வேலை செய்யணுன்ற முதலமைச்சர் அவ்வளவு ஆச்சரியம் பண்றாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு 234 தொகுதி பயணம் பண்ணிருந்தா எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றம் அமைஞ்சிருக்கும். இது வரலாறு திரும்பும். ஏன்னா ஏற்கனவே 13 வருஷம் ஏழை எளிய மக்களோட வாழ்ந்த எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டிலே திருட்டு திமுகவை வனவாசம் அமைத்தது போல தமிழ்நாட்டு மக்களின் இன்னை வரைக்கும் கோடான கோடி மக்கள் பெண்கள் மனதிலே கொடி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 2016 வனவாசம் அமைச்சது போல